அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இஃப்தார் ரெசிபி மலாய் கேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 எக் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கிறணும். ஓவன் இல்லாமல் நம்ம பேனில் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இஃப்தார் ரெசிபி. இந்த மாதிரி நுரையா வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதில் 1/4 கப் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா ப்ளஃபியாக வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் 1 செகண்ட் பீட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். மைதா 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா சலிச்சிக்கோங்க. ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணணும். பேட்டர் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை சேர்த்துருங்க. 3 டைம் இந்த மாதிரி தட்டிக்கிடலாம். தோசை டவாவை அடுப்பில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் நல்லா காய விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காயட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை அது மேலே வச்சிடலாம். வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த ஹோலை மறைச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு குக் ஆயிரும். ஸோ மலாய் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் மில்க் 2 கப், சுகர் 1/3 கப் சேர்த்து நீங்கள் என்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாஃப்ரான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். அது கொஞ்சம் கலர் கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். சைடில் உள்ள ஆடைனா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நல்லா வற்றி திக்காகணும். திக்கானோன்னு நம்ம இறக்கிடலாம். இறக்கி கம்ப்ளீட்டாக கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ கேக் குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வெறும் 10 மினிட்ஸ் தாங்க இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்திக்கங்க. இன்னும் நம்ம மலாய் இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதில் நம்ம செஞ்சு வச்ச மலாயை சேர்த்துடலாம். நான் ஃப்ரிட்ஜில் நல்லா ஜில்லாக்கிதேங்க சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே போல் கேக்கையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டேன் நான். ஆற விட்டு நீங்கள் மலாய் சேர்த்துக்கங்க. இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு. நல்லா ஊறி இருக்குங்க நமக்கு கேக்கில். மலாயோடு சேர்த்து சாப்பிடையில வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சர்வ் பண்ணையில் இந்த மலாயை மேலே ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. நம்ம ஓவன் இல்லாமலே சூப்பராக நம்ம மலாய் கேக் தயார் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.